வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆடி மாத ராசி பலன் உங்களோட பாஷையில் சொல்லணுனாக்கா சூரிய பெயர்ச்சி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரிய பகவான் நகர்வு தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படி வருது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஆடி மாதம் கடகராசிக்கு வரார். கடகம்ங்கிறது அவரோட நட்பு வீடு தான், சந்திர பகவானோட வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார். 17ஆம் தேதி ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள். எனக்கு எப்போவுமே ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதில் கொஞ்சம் 32 நாள் வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ளே வரார். அது ஆடி மாதம். இந்த ஆடி மாத பிறப்பில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணாதவெல்லாம் அன்றைக்கி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி, தை, மகாலய அமாவாசை மூணையும் கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஒரு 2 மாதம் இரவு பொழுதாகும். அப்புறம் அதிகாலை, அது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதிகாலை. ஆக இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே கிரக அமைப்புகள் அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய கிரகங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த குருவோட இந்த சூரியன் சேர்றார் கடகத்தில். அடுத்தபடியாக சிம்மத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இப்போ சனி பகவான் ஒரு 26ஆம் தேதியிலேருந்து வக்கரமடைகிறார். ஆமாம், இந்த மாத கடைசி. ஆமாம், மாத கடைசியில் வக்கரமடைகிறார். அது ஒரு 2-3 மாதம் இருப்பார், அங்கேயே அதை வக்கரகதியிலேயே இருப்பார். அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், நட்பு தான். சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்கும். பூசம், ஆயில்யம் புதன் கூட இளவரசன் தான், அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த வகையில் இந்த சஞ்சாரம், சூரியனோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். அதேமாரி அம்மன் வழிபாடு, பட்டி தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஆடிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு இது, காற்று காலம் அது. ஆக இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியனோட பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இப்போ 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். இது சூரிய பெயர்ச்சின்னு சொல்லுவீங்க. இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? குரு சூரியன் சேர்க்கை, பொருளாதாரத்தில் மற்றபடி வேலை வாய்ப்பு அது சம்மந்தமாக எப்படி இருக்கும்? முதல்ல இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படின்னா, அப்பாடா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வெயிலில் கடுமையாக அலைஞ்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த சோஃபாவில் உட்காந்து அப்பாடா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பெருமூச்சு விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன் அப்படின்னா, என்னதான் குரு பாக்கியஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னாலும், இந்த சூரியன் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த மாதிரிலாம் இடத்துல இருந்துக்கிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் குடைச்சலையும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு ஜென்மராசியை பார்த்துருந்தார். ஜென்மராசியை குரு பார்த்தா கூட சூரியனோட கடுமையான பார்வையும் விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல வரும்போது 2ஆம் இடத்தை பார்த்துருந்தார். இந்த 2ஆம் இடத்துல சனியோட பார்வையும் விழுந்திருந்தது. ஏகப்பட்ட டென்ஷன் இப்போவும் இருக்குது. சனி பகவானோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்குன்னாலும் இப்போ இந்த ஆனி மாதத்தில் இந்த 8ஆம் இடத்துல இருந்த சூரியன் அப்படியே விலகி 9ஆம் இடத்துக்கு வருது, ரொம்ப விசேஷம். அதே சமயம் குரு அங்கே இருக்கிறதுனால விசேஷமான பலன்களை இந்த மாதம் அவங்க எதிர்பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி பகவானும் வக்கரமடைகிறார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னாலும் குழப்பஸ்தானம். அதில் கொஞ்சம் இவங்களுக்கு சனி பகவான் மாறினதுலேருந்து கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் குழப்பம் இருந்துகிட்ருக்கு, எதுவுமே இல்லைங்கிற குழப்பத்தில் இருக்காங்க. அப்படி என்ன, அப்போ இந்த சனி வக்கரமடைகிறது பரவாயில்லை ஒன்று. அதே சமயம் இந்த குரு சூரியனோட இணைந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ இந்த பிதுரார்ஜித சொத்துக்கள் இவங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்பாவோட சொத்து பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் இவங்களுக்கு அந்த பிதுரார்ஜித சொத்துக்கள் இவங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் உத்தியோகம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும். நிறைய பேருக்கு வேலை போயிடுது. சூரியனே அஷ்டமத்தில் வந்தோடனே கொஞ்சம் வேலை போயிடுது. ஏன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான். ஸோ ஒரு 10-15 நாள் சும்மா இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ அற்புதமான ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டெரிபிள் தான், கொஞ்சம் டென்ஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டென்ஷன் குறையும். என்ன அப்போ இந்த குருவும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால, ஏன்னா 9ஆம் இடங்கிறது பெரிய விஷயம். பாக்கிய குரு ரொம்ப விசேஷம். 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே ரொம்ப விசேஷம். ஸோ இவங்களுக்கு குருவும் ஃபேவரபிள், சூரியனும் நல்ல ஒரு இடத்துக்கு வரார். ரொம்ப அற்புதம். நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு அமையும். ஓகே. இந்த ஆடி மாதம் பிறந்த உடனே 10 நாளில் சனி வக்கரமாகிறார். குரு சூரியன் சேர்க்கை ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த 2 கிரகமும் பார்க்கறது. இப்போ 4ஆம் அதிபதி வக்கரமாகிறார் இல்லையா? இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் பற்றி சொல்லிட்டீங்க. ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது. 2023 இருக்குது கடன். 2023 24, 25 அவங்களுக்கு சரியில்லை. 26 தான் அந்த குரு பயிற்சியிலேருந்து ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்கு இருக்கு. கரெக்ட். இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப நாளாக அந்த கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக தலை தூக்கிட்டே இருக்குது. எப்படா அது குறையும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வியாபாரம் சரியில்லை. அதை சம்மந்தமாகவும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கடன் கொடுத்த கடன் வர்றது, இல்லை வாங்கின கடனை கொடுக்கறது, இது மாதிரி பண பரிமாற்றம் இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து இந்த சனி வக்கரமாகிறார் இல்லையா? இந்த குரு சூரியன் சேர்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா? சனி பகவான் வக்கரம் அடைகிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. அதேமாரி படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா சரியாக உள்ளே உட்கார மாட்டேங்கிறது அவங்களுக்கு. ஏன்னா குழப்பம் ஏதோ ஒரு ரூபத்தில் அப்படியே ஒரு விளையாட்டாக இருக்கலாம், இல்லை பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஏதாவது ஒரு காரண காரியத்தில் அவங்களுக்கு படிப்பு தடைபடுறது. அவங்களுக்குலாம் இப்போ ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு தெளிவான ஒரு பாதை கிடைக்கும். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல இருக்கார், சனி வக்கரம் அடைகிறார். என்ன அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி தான். ஸோ படிப்பு நல்லாயிருக்கும். அதேமாரி தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் சுமை பற்றி கேட்டீங்க. ரொம்ப அற்புதம். கடன் இவங்களுக்கு முக்கால்வாசி இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க தான் சரி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்து அதிபதியும் இவர் தான், செவ்வாய் தான். சரியா? 6ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான். ஆனால் அந்த இடத்துல இருந்து இங்கே எண்ணி பாருங்க, 8ஆம் இடம். என்ன அப்போ 6, 8னாலே சஷ்டாஷ்டகம். ஆமாம். என்ன அப்போ இவங்களுக்கு பிரச்சனையே வந்து இவங்களோட தைரியம்தான் பிரச்சனை. இவங்களோட அதனால தான் கடன் பிரச்சனையும். ஸோ இவங்க தான் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு முயற்சி இவங்க மேற்கொள்ளணும். என்ன ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா 2, 5 கூடையவன் இப்போ 9ல் இருக்கான். ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த 9ஆம் இடத்து அதிபதி இது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு யார்? தனக்காரகன்கிறோம், புத்திரக்காரகன்கிறோம். இவங்களுக்கு 2, 5 கூடையவர் அவர் தான். ஆமாம். ஸோ தனவரவை கொடுக்குறவரும் அவர் தான், புத்திரக்காரகன் கொடுக்குறதும் அவர் தான். ஸோ ஒரு அற்புதமான இடத்துல அந்த குரு இருந்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்க போகிறார். ஓகே. என்ன அப்போ இவங்களுக்கு இந்த கடன் சுமை குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்? ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்குது. 2-3 வருஷமாகவே உறவுகள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நிறைய. எதுக்கு தான் இதுமாரி நடக்குதோ அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது விருச்சிக ராசிக்கு. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? இதில் என்னென்னா விருச்சிக ராசியில் விசாகம்னு சொல்கிற இது வந்து 4ஆம் பாதம் மட்டும்தான். ஆமாம். என்ன அதுக்கு குரு, என்ன குருனாலே உங்களுக்கு தெரியும், அவர் உயர்வானவர். ஸோ அந்த அபிப்பிராயம் இவங்களுக்கு இருக்கும். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. ஏன்னா குடும்பத்தில் நீயா நானாங்கிறத விட இந்த கோபிநாத் பண்ணுவார் பாருங்க விஜய் டிவியில், நீயா நானா அது கிடையாது. குடும்பத்தில் அனுசரித்து தான் போகணும் யாராக இருந்தாலும், அப்போ தான் நல்லது. என்ன ஆனால் இந்த குரு பாருங்க நான் தாங்கிற மாதிரி விசாகம். என்ன அப்போ அனுசரித்து போகணும். அடுத்து யார்? கேட்டை. கேட்டை யார்? புதன். புதன் அறிவுஜீவி. அப்போ கேட்டை நட்சத்திரங்கள் அவங்கள அறிவுஜீவின்னே நினச்சிடுவாங்க. நான் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதான் குழப்பம். அடுத்து அனுஷம். அனுஷம் கேட்கவே வேண்டாம். சனி பகவானோட நட்சத்திரம். ரொம்ப மந்தன். மந்தன்னா என்ன? அனுசரித்து போயிடுவாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, நான் மகான், எனக்கு அதுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க 6 குழந்தைகளை பெற்றுருவாங்க. 1, 2 இல்லை, 6 குழந்தைகள் பெற்றுருவாங்க. குழந்தைகளையும் நல்லா வளர்த்துருவாங்க. ஆனாலும் நான் அதுக்கு அந்த பற்றே கிடையாது.
அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் குடும்ப ஒற்றுமைங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இவங்க கரெக்ட் பண்ண வேண்டியது என்ன? இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும், குடும்ப ஒற்றுமை முக்கியம்னு அனுசரித்து போனாலே விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம் குரு. ஸோ அனுசரித்து போகணும். அனுசரித்து போனாலே ரொம்ப நல்லது. ஓகே. இந்த விருச்சிக ராசிக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்தடுத்து பதிவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா உங்கள் கிளைண்ட்டுங்க கேட்ட கேள்வி, என்னோட கிளைண்ட்டுங்களும் ஒரு சிலது கேட்பாங்க. நானே கேட்பேன் அவங்ககிட்ட, இது மாதிரி வேணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு டவுட், இந்த மாதத்தில் இது தேவைப்படுது, இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலது கேட்குறாங்க. இது சம்மந்தமாக அடுத்தடுத்த பதிவுகளாக நிறைய கேள்விகளை கேட்போம். இப்போ பரிகாரம் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உச்சிதம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நெய் தீபம் போட்டு வர சொல்லுங்கள் சூரியன். அப்போ தான் சூரியன் வந்து இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவோடு இணைந்து ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இந்த நெய் உருகிற மாதிரியே இவங்களோட பிரச்சனைகளும் உருகும், ஒரு மனக்கவலைகளும் உருகும், ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இது கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவர்கள் செய்தார்கள் அப்படின்னாலே இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து அதி அற்புதமான பாக்கியங்களை அள்ளி தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.